பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். மத்தேயு 14, 15, 16, 17, 18 வசனங்களை நாம் பார்க்கும்போது, இயேசுவின் சீடர்கள் பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் வந்த திரளான ஜனங்களை கண்டு சாயங்காலமான போது இயேசு வந்து, இது வனாந்திரமான இடம் அடையுமால் ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னபோது, இயேசு அவர்களை நோக்கி, ஜனங்களை போக வேண்டியதில்லை, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள், இங்கே என்னிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் மட்டுமே அன்றி வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொல்லி ஜனங்கள் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டார். 5 அப்பங்களையும் 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 14, 19, 20. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இதில் பார்க்கிறோம், ஆண்டவர் மலையில் வைத்து 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து கொடுத்த பிறகு 12 கூடை நிறைய மீதம் எடுக்கிறார்கள். ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர ஏறக்குறை சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேராக இருந்தார்கள். இது இயேசு சீடர்களிடத்தில் ஜனங்களிடத்தில் மனதுருகி செய்த அற்புதம். இங்கு கூட நாம் பார்க்கிறோம், நாம் இந்த கூட்டம் முடித்து செல்லும்போது பாஸ்டர் நாம் சோர்ந்து போவோம் என்று சொல்லி நமக்கு சாப்பாடு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தேவன். இதே போன்று இன்னும் ஒரு அற்புதத்தை இயேசு சொல்கிறார். மார்க் 8:1-8 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, அந்நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்த போது அவர்கள் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருந்தது. இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் 3 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் சோர்ந்து போவார்கள் என்று இயேசு சொன்னார். இந்த வனாந்திரத்தில் ஒருவனும் எங்களுக்கு இத்தனை திருப்தியாக சாப்பிட கொடுக்க முடியாது. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அதற்கு 7 அப்பங்களும் சிறு மீன்களும் உண்டென்றார்கள். வாசிக்கலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். பாருங்கள், இயேசு ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்களாக 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராக இருந்தார்கள். வாசிக்கலாம். மார்க் 8:8-9. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். இந்த வசனங்களில் பார்க்கும் பொழுது, நாம் போஷிக்கிற தேவன் என்றும் நம்மை நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அதுக்கு அப்பாற்பட்டவர், புறஜாதிகளுக்கு மக்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 26-28 சொன்ன பார்க்கும்போது, ஒரு கிரேக்க ஸ்திரீயின் மகளை பிடித்திருந்த பிசாசு துரத்திவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதற்கு அவர், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். உடனே அவர்கள் விசுவாசத்துடன் சொன்ன வார்த்தை. வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். புறஜாதியான ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வருகிறாள். அப்பொழுது சொல்லுகிறாள், இந்த மேஜையில் இருக்கிற துணிக்கையில் விழுகிறதை
நாய் தின்னுமே என்று சொல்லி தன்னை நாய் என்று சொல்லி தாழ்த்துகிறாள். அந்த தாழ்மையை இயேசு பார்த்து அவளை சொஸ்தம் கொடுக்கிறார். மார்க் 7:29 பார்க்கிறோம். மார்க் 7:29 அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். இந்த வார்த்தை பிசாசு அந்த மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்று இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அப்பொழுது அந்த பிசாசு அந்த ஊமனை விட்டு நீங்கி போயிட்டு என்று வாசிக்கலாம். மார்க் 7:30 அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அன்பானவர்களே, நம் தேவன் உலக மக்கள் எல்லாருக்கும் மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். பரிதபிக்கிறார், அற்புதங்களே செய்கிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ. கையில் உனை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. கையில் உனை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. நீ செய்யும் ஜபங்கள் கேட்டு செய்வேன் ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவே. நீ செய்யும் ஜபங்கள் கேட்டு செய்யும் ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவே. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ. சோதனை நேரத்திலும் மாறாத துக்கத்திலும் மாறுதல் உனக்களிப்பே. சோதனை நேரத்திலும் ஆளாத துக்கத்திலும் மாறுதல் உனக்களிப்பே. நீ ஆழியில் விழுந்திட்டாலும் சேற்றினில் மூழ்கிட்டாலும் தூக்கி உன்னை எடுப்பே. நீ ஆழியில் விழுந்திட்டாலும் சேற்றினில் மூழ்கிட்டாலும் தூக்கி உன்னை எடுப்பே. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ. நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்த உலகமதில் கர்த்தர் மணவரையில் நித்தம் சுகித்திடலாம் வா. பரிசுத்த உலகமதில் கர்த்தர் மணவரையில் நித்தம் சுகித்திடலாம் வா. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ. ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்,
இனி அதுவும் அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேல நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேல நெருங்கா பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் ஏறிடாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. தேவனை ஒளியும் மீட்புமனார் யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமனார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனைப் போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ஆயனைப் போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும்
மாறாதுவும் கிருபை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அனைத்து சேர்த்து கொண்டே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகளையும் பாதாளத்தினுடைய வல்லமைகளையும் அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்களையும் பொருளாதாரத்தை தடை செய்கிற தீய சக்திகளையும் ஞானத்தை கட்டுகிற அசுத்தாவிகளையும் சரீரங்களை கட்டுகிற பொல்லாத விக்கிரகத்தினுடைய ஆவிகளையும் என் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டி அக்கினியில் போடுகிறேன். ஜப தடைகளை உடைக்கிறேன், அபிஷேக தடைகளை உடைக்கிறேன், பில்லி சூனிய கட்டுகளை அவிழ்க்கிறேன், கொள்ள வியாதிகளை பிடுங்கி எறிகிறேன். சரீரங்களில் வெளிப்படுகிற பொல்லாத வல்லமைகளை தேவாதி தேவன் இப்பொழுதே அக்கினியில் படுகிறார். உற்சாகமா கையை தட்டுங்க. சரீரத்தை உபத்திரப்படுத்துகிற எல்லா விதமான தீமைகளையும் உன் தேவனாகிய கர்த்தர், உன் இரட்சகர், உன் இயேசு எல்லாவற்றையும் பிடுங்கி போட்டு விடுதலை அளிக்கிறார். நம்புகிறவங்க கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஒரு உற்சாகத்தின் ஆவியை ஊற்றுகிறேன், ஒரு அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றுகிறேன், ஒரு பலத்தின் ஆவியை ஊற்றுகிறேன், என் மகிமையின் ஆவியை உன்மேல் வைக்கிறேன். ஹல்லேலூயா. இரத்த கோட்டை